என்எம்எஸ் தேர்வினை எதிர்கொள்வது எவ்வாறு என்பதை இப்பகுதியில் பார்ப்போம். என்எம்எஸ் தேர்வு மத்திய அரசின் நிதி உதவியால் இத்தேர்வானது நடத்தப்படுகிறது. இது பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மாணவர்களுக்காக இத்தேர்வு நடத்தப்படுகிறது. இத்தேர்வானது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இத்தேர்வானது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் நோக்கமானது மாணவர்கள் 12ஆம் வகுப்பு வரை தனது கல்வியை தொடர்வதற்காக இத்திட்டமானது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது போட்டித் தேர்வுக்கான அடித்தளமாகவும் இது கருதப்படுகிறது. பெரும்பாலான மாணவர்கள் பள்ளி தேர்வுகளை மட்டுமே எழுதி பழகியிருப்பார்கள். போட்டித் தேர்வுக்கான அடித்தளம் மற்றும் போட்டித் தேர்வு பயம் நீங்குவதற்கும் இத்தேர்வானது பயன்படுகிறது. பெரும்பாலான மாணவர்கள் பள்ளி தேர்வுகளை மட்டுமே எழுதி பழகியிருப்பார்கள். அவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ஏனெனில் 8ஆம் வகுப்பு முடித்து பிற்காலத்தில் நீட், ஜேஇ, டிஎன்பிஎஸ்சி, ஐஏஎஸ் தேர்வுகள் உள்ளிட்ட தேர்வுகள் எழுதுவதற்கும் வங்கி தேர்வுகள் போன்ற பெரிய அளவிலான போட்டித் தேர்வுகளுக்கும் இத்தேர்வானது பயனுள்ளதாக இருக்கும். மாணவர்கள் எதிர்காலத்தில் நீட், ஜேஇ, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி மற்றும் போட்டித் தேர்வுகள் எழுதுவதற்கு இந்த என்எம்எஸ் தேர்வானது ஒரு அடித்தளமாக அமைகிறது. அதனால் மாணவர்கள் இத்தேர்வினை சிறந்த முறையில் எதிர்கொண்டால் வருங்காலத்தில் மிகவும் பயனுள்ளதாக அமையும். இத்தேர்வானது மேட் மற்றும் சேட் 2 வகைகளாக நடத்தப்படுகிறது. மேட் இது எதற்காக பயன்படுகிறது என்றால், மாணவர்கள் தர்க்க ரீதியில் சிந்திப்பதற்கான ஒரு தேர்வாக இது அமைகிறது. சேட் தேர்வானது பாட புத்தகத்தை ஆழமாக படிக்கக்கூடிய அறிவினை கொடுக்கக்கூடியது இந்த சேட் தேர்வு. ஸோ இந்த 2 தேர்வுகளும் சேர்ந்து மாணவர்களுக்கு ஐக்கியூவை அதிகப்படுத்துவதுடன் கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் போன்றவற்றில் மிகச்சிறந்த அடித்தளத்தை உருவாக்குகிறது என்பதில் ஐயமில்லை. என்எம்எஸ் பாடத்திட்டமானது மேட் மற்றும் சேட் ஆகிய 2 பகுதிகளை கொண்டுள்ளது. மேட்டை பொறுத்தவரை 90 வினாக்கள் உண்டு. அதற்கு 90 மதிப்பெண். ஒவ்வொரு வினாவிற்கும் ஒவ்வொரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. சேட்டை பொறுத்தவரை 90 வினாக்கள், 90 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு வினாவிற்கும் ஒவ்வொரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. அறிவியலை பொறுத்தவரை 35 வினாக்களுக்கு 35 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. சமூக அறிவியலை பொறுத்தவரை 35 வினாக்கள் 35 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. கணிதத்தை பொறுத்தவரை 20 வினாக்கள் 20 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. இதுல பாத்தீங்கன்னா சமூக அறிவியல்ல மட்டும் நேரடியான வினாக்கள் அதிகமாக இடம்பெறுவதால் அதுல அதிக கவனம் செலுத்தி விடவும். அடுத்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 35 வினாக்கள் கேட்கப்படுகிறது. இதுல உயிரியல்ல நேரடியாக வினாக்கள் இடம்பெறும். இயற்பியலிலும் வேதியியலும் மற்றும் சற்று வினாவானது ட்விஸ்ட் பண்ணி கேட்கப்படுகிறது. கணிதத்தை பொறுத்தவரை 20 மதிப்பெண்கள் மற்றும் 20 வினாக்கள் கேட்கப்படுகிறது. தேர்வுக்கு தயாராவது எவ்வளவு? 7 மற்றும் 8ஆம் வகுப்பு சமச்சீர் பாடப்புத்தகத்திலிருந்து வினாக்களானது கேட்கப்படுகிறது. 7ஆம் வகுப்பின் முதல் 2 மற்றும் 3ஆம் பருவத்திலிருந்தும் 8ஆம் வகுப்பு அரையாண்டு தேர்வு வரை நடைபெறும் பாடத்திட்டத்திலிருந்தும் கேள்வியானது கேட்கப்படுகிறது. 7ஆம் வகுப்பு முழுவதும் 8ஆம் வகுப்பில் அரையாண்டு தேர்வுக்கு வரை உள்ள பாடப்பகுதியை மட்டும் மாணவர்கள் பயின்றால் போதும் தேர்வினை எளிதாக எழுதிவிட முடியும். இயற்பியலில் 11லிருந்து 12 வினாக்களும், வேதியியலில் 11லிருந்து 12 வினாக்களும், உயிரியலில் 11லிருந்து 12 வினாக்களும் கேட்கப்படுகிறது. மொத்தத்தில் 35 வினாக்கள் கேட்கப்படுகிறது. இயற்பியல் பாடப்பகுதியில் 11 முதல் 12 வினாக்கள் இடம்பெறுகிறது. இதுல நீங்க குறிப்பா பார்த்தீங்கன்னாக்க அளவுகள், ஆணிகள் மற்றும் லென்ஸுகள், விதிகள் மற்றும் தத்துவங்கள் இவற்றில் அதிக கவனம் செலுத்தினால் இயற்பியலில் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும். மேலும் மின் சுற்றுகள், மின்தடைகள், மின்னோட்டம்,
கணக்கீடுகள், வெப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை, அதில் வந்து அலகுகள் செல்சியஸ், கெல்வின் மற்றும் ஃபாரன்ஹீட் இவற்றை தொடர்பான வினாக்களும், வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீசல், இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா திசைவேகம் மற்றும் முடுக்கம் இவற்றிலிருந்தும் மிக அதிகமான வினாக்கள் இடம்பெறுகிறது. மேலும் சூத்திரங்களை படித்துக் கொள்வதால் கணக்கீடுகள் கேட்கும் போது நமக்கு மிக எளிதாக அமையும். எனவே மாணவர்கள் சூத்திரங்களை தெளிவாக படித்தால் அதிலிருந்து கணக்கீடுகளுக்கு மிக எளிமையாக வினா அளிக்க முடியும். வேதியியலை பொறுத்தவரைக்கும் குறியீடுகள், வாய்ப்பாடுகள், மூலக்கூறு வாய்ப்பாடுகள் இவற்றை அறிந்து கொள்வது அவசியம். மேலும் அமிலங்கள் மற்றும் மூலங்கள், அதாவது எந்தெந்த பழங்களில் என்னென்ன அமிலங்கள் இருக்கிறது, நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய அமிலங்கள் என்னென்ன, இவற்றிலிருந்தும் கேள்விகள் கேட்கப்படுகிறது. மேலும் நிறங்காட்டிகள், லிட்மஸ் தாள், மெத்தில் ஆராய்ச்சி இவை அமிலம் மற்றும் காரங்களுடன் எவ்வாறு வினைபுரிகிறது என்ற கேள்விகளும் இடம்பெறுகின்றன. அதே போல உலோகங்கள், அலோகங்கள், உலோகங்களின் பண்புகள் மற்றும் அலோகங்களின் பண்புகளிலிருந்தும் கேள்விகள் இடம்பெறுகின்றன. கலவையை பிரித்தெடுத்தல், பதங்கமாதல், காய்ச்சி வெடித்தல் மற்றும் வண்ணப்பெருகை முறைகளிலிருந்தும் வினாக்கள் கேட்கப்படுகிறது. அணு அமைப்பு, பருப்பொருட்கள் போன்றவற்றிலிருந்து வினாக்களானது கேட்கப்படுகிறது. அறிவியல் பாடத்தில் மேற்கொண்ட பகுதியிலிருந்து அதிகப்படியான வினாக்கள் இடம்பெறுகின்றன. எனவே மாணவர்கள் இதுல கவனம் செலுத்துமாறும் கேட்டுக்கொள்கிறோம். உயிரியலில் முக்கியமான தலைப்புகள் பார்த்தாங்க செல் மற்றும் தாவர செல், விலங்கு செல் இவற்றின் வேறுபாடுகள், செல்லின் உறுப்புகளும் அதன் பணிகளும், நுண்ணுயிரிகளை பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை மற்றும் புரோட்டோசாவால் ஏற்படும் நோய்கள், இது போலவும் மனித உடல் உறுப்பு மண்டலங்கள், அதை பார்த்தீங்கன்னா இந்த செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம் இவற்றிலிருந்தும் வினாக்கள் கேட்கப்படுகிறது. மேலும் கலைச்சொற்கள், உயிரியல் மற்றும் அறிவியல் பெயர்களை தெளிவாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், இதிலிருந்தும் கேள்விகள் கேட்கப்படுகிறது. மேலும் படம் வரைந்து பாகங்களை குறித்தால் அந்த படங்களில் என்னென்ன பகுதிகள் இருக்கிறது என்பதும் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அதனால மாணவர்கள் படம் வரைந்து பாகங்களை குறித்து பார்த்துக் கொள்ளுங்கள். மேலும் அட்டவணைகள், வைட்டமின்கள் மற்றும் நோய்கள் தொடர்பான அட்டவணைகளும் அதுல கவனமாக படிப்பது மிக முக்கியம். ஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா வைட்டமின் ஏ, பி, சி இவற்றின் குறைவினால் வரக்கூடிய நோய்களை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் பொதுவான தகவல் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா டூ யூ நோ, மோர் டு நோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸ்ல உள்ளதுலேருந்தும் நிறைய கொஸ்டின்கள் வருது. அதனால அதிக கவனம் மேலும் அதிக கவனம் எதில் செலுத்தணும் அப்படின்னா மோர் டு நோ மற்றும் டூ யூ நோ இந்த பகுதிகளில் இருந்து வினாக்கள் கேட்கப்படுகிறது. விடையளிக்கும் முறை, இதுல பாத்தீங்கன்னா நம்ம விடைகள் எழுத வேண்டியதில்லை, ஓஎம்ஆர் ஷீட்லேயே நம்ம ஆன்சர் பண்ணா போதும். இதுல பாத்தீங்கன்னா ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு 4 ரவுண்டு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அந்த ரவுண்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணா ஷேர் பண்ணணும், நிழல் இடணும். எந்த ஆன்சரோ அதுக்கு வந்தாப்புல அதுல நிழல் இடணும்.